ஸோ ஓகே ஸ்பான் ஆயிடுச்சு. ஸோ ஸ்பான்னு கேவலமான அக்கேஷியா பயமில் தான் ஸ்பான் ஆகிருக்கேன். ஸோ ஓகே பரவாயில்ல, சரி பக்கத்துலையாச்சும் என்ன இருக்குன்னு பார்க்கலாம் ஸ்பான் பக்கத்தில் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் லைட்டாக எக்ஸ்ப்ளோர் பண்ணேன். பக்கத்துலேயும் பெருசாக ஒன்றும் இல்லை. ஸோ எல்லா ஐட்டம் கூட பண்ணுற மாதிரி கொஞ்சம் வுட் எடுத்தேன். வுட் டூல்ஸ் எல்லாம் செஞ்சுக்கிட்டு பக்கத்துலேயே வந்து கொஞ்சம் ஆடெலாம் நிறைய சுற்றிட்டு இருந்துச்சு. எல்லா ஆடையும் போட்டு தள்ளிட்டு இருந்தேன். ஆடெலாம் எடுத்து முடித்தோடனே ஸ்டோன் மவுண்டைன் போயிட்டு கொஞ்சம் ஸ்டோன் எடுத்துக்கிட்டேன். அந்த ஸ்டோன்லாம் வச்சு கொஞ்சம் ஸ்டோன் டூல்ஸ் எல்லாம் செஞ்சுட்டு பக்கத்தில் கொஞ்சம் கோல் இருந்துச்சு, அந்த கோலையும் எடுத்துக்கிட்டேன். எல்லாத்தையும் எடுத்து முடிச்சுட்டு சரி அங்கேருந்து போகலான்னு சொல்லி கிளம்பிட்டேன். அது பக்கத்தில் வந்து சூப்பரான பெரிய ஜங்கிள் இருந்துச்சு. ஜங்கிள் வெளியே வந்து கொஞ்சமாக வந்து ஃப்ளாட்டாஸ் கொஞ்சம் இடம் இருந்துச்சு. ஸோ பேஸ் பண்ணுறதுக்கான பக்காவான இடமா இருந்துச்சு. ஸோ அந்த இடத்துல வந்து பேஸ் பண்ணிடலான்னு சொல்லிட்டு டே 1 வந்து ஒரு பெட்டை மட்டும் செஞ்சு அந்த இடத்துல வச்சு முடிச்சிட்டேன். ஸோ டே 2 உடனே வந்து பேஸ் ஏறுறதுக்காக அந்த இடத்த ஃப்ளாட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ நிறைய டெட்டெல்லாம் இருந்துச்சு. எல்லா இடத்த எடுத்துகிட்டு கொஞ்சம் லைட்டாக ஸ்கெல்டன் கூட சண்டை போட்டுட்டு எல்லா வுட்டு எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்படியே இன்வென்ட்டரியில் இருந்த ஒரு சுகர் கேனையும் ப்ளேஸ் பண்ணிவிட்டு ஒரு மவுண்டன் இருந்துச்சு. அந்த மவுண்டன் கொஞ்சம் காபுல் ஸ்டோன் எடுக்கலான்னு போனேன். அப்போ தான் ஒரு ஃபஸ்ட் அயன் நம்மளுக்கு கிடச்சிது. ஸோ அயன் கிடச்சிச்சு. எல்லாத்தையும் எடுத்து முடிச்சுட்டு வந்துட்டு ஃபர்னஸில் செஞ்சு எல்லாத்தையும் ஃபர்னஸில் போட்டு முடிச்சு சரி கொஞ்சமாக எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு சொல்லிட்டு வெளியே போனப்போ தான் பக்காவான பெரிய ஒரு கேவ் கிடச்சிது. கேவ் பக்கத்துலேயே கொஞ்சம் லாவா பூல் இருந்துச்சு. ஸோ லாவா பூலை பார்த்தோன்னே தான் சூப்பராக ஒரு ஐடியா வந்துச்சு. நெதருக்கு போகலான்னு தோணுச்சு. ஸோ எல்லா எக்ஸ்போர்ட்ஸ் பண்ணுவாங்களே இந்த லாவா பூலை வச்சுட்டு நெதர் போர்ட்டல் செய்வாங்களே, ஸோ அது மாதிரி பண்ணலான்னு பிளான் இருந்துச்சு. ஸோ அதுக்கு தேவையான வாட்டர் பாக்கெட் வேணும். வாட்டர் பாக்கெட் வேணும்னா நமக்கு அயன் வேணும். சுத்தமாக அயன் இல்லை. ஸோ இந்த இடத்துல ஒரு சின்ன கேம்ப் மாதிரி பண்ணிவிட்டு என்கிட்ட இருந்த எல்லா பொருளை உள்ளே போட்டுட்டு கொஞ்சம் அயன் எடுக்கலாம்னு சொல்லிட்டு கேவுக்குள்ளே இறங்கிட்டேன். உள்ளே போனோடனே சரி கொஞ்சம் கோல் எடுத்துக்கலாம்னு சொல்லி கோல் எடுத்துக்கிட்டேன். ஏன்னா நைட் விஷன் பேக் எதுவும் போடல. செம்ம இருட்டாக இருந்துச்சு. ஸோ டார்ச் எல்லாம் செய்யணும்ல, அதுக்காக கோல் எடுக்கலாம் ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு கீப்பர் ஒன்று வெடிக்க வைக்க ட்ரை பண்ணிச்சு. நல்லா வேலை பார்த்துட்டேன். ஸோ க்ரீப்பரை போட்டு தள்ளிட்டு கொஞ்சம் ஒரு ஷீல்டும் செஞ்சுக்கிட்டேன் ஜஸ்ட் ப்ரொடெக்ஷனுக்காக. ஏன்னா ஆர்மர் தான் எல்லாம் ஷீல்டாச்சும் வேணும்ல. ஸோ ஷீல்ட் செஞ்சுட்டு டார்ச் எல்லாம் ப்ளேஸ் பண்ணிவிட்டு அப்படியே கீழே இறங்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ உள்ளே கொஞ்சம் அயனும் இருந்துச்சு. எல்லா அயனும் எடுத்துக்கிட்டு கொஞ்சம் மாஸ்குள்ளே சண்டை போட்டுட்டு இருந்தேன். ஆனால் என்னென்னு தெரில, இந்த கேவலாக யூஸ்வலாக இருக்கிறத விட நிறைய ஸ்கெல்டன்ஸ் இருந்துச்சு. ஸ்கெல்டன் டமால் அடிச்சிட்டே இருந்துச்சு. என்னடா நினைக்கும் போது தான் ஸ்பானர் பார்த்துட்டேன். ஸோ ஸ்பானர்னால தான் இத்தனை ஸ்கெல்டன் ஸ்பான் ஆகிருக்கு. ஸோ ஸ்பானர் பக்கத்துக்கிட்ட இருக்கிற செஸ்ட்டில் என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலான்னு போகும்போது தான் ரணகலமாக இருந்துச்சு. எல்லாம் போட்டு சொருவிட்டு இருந்தானுங்க. என்ன எத்தனை ஸ்கெல்டன் அப்படின்னா எங்கெங்கிட்டோ ஆரோ வந்து அது மேலே அடி வாங்கிட்டே இருந்துச்சு. எனக்கு கிளிப்லேயே தெரியும், டமால் அடி வாங்கிட்டே இருந்தேன். ஸ்கெல்டன் மட்டும்தான் நடிச்சிட்டே இருந்துச்சு, ரொம்ப நேரம் நடிச்சிட்டே இருந்துச்சு. ஸோ எப்படியோ தப்பிச்சு உள்ளே நுழைஞ்சி அந்த இடத்த பக்காவாக பிளாக் பண்ணிவிட்டு உள்ளே என்னென்ன லூட்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு இருந்தேன். ஸோ ஃபஸ்ட்டு செஸ்ட் ஓப்பன் பண்ண உடனேவே எனக்கு செம்மையான ஒரு லூட்டு என்ஜாய்மெண்ட் அப்படி கிடச்சிச்சு. ஸோ இது வந்து வெதர் அடிக்கிறதுக்கோ இல்லை ட்ராகன் அடிக்கிறதுக்கோ யூஸ் ஆகும். அடுத்து இன்னொரு செஸ்ட்டில் பெருசாக ஒன்றும் இல்லை, எல்லாமே வேஸ்ட் தான். ஸோ எல்லாமே லூட் அடித்து முடிச்சப்பறமா திரும்ப மேலே பேஸ்கே போயிட்டு நான் அடித்த லூட்லாம் எடுத்து செஸ்ட்டில் வச்சுட்டேன். போதுமான அளவுக்கு அயனும் கிடச்சிருந்துச்சி. ஸோ உடனே ஒரு அயன் பேக்கெட் ஒன்று செஞ்சுட்டு வாட்டர் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். வாட்டர் எடுத்து முடிச்சுட்டு உடனே வந்து போர்ட்டல் செய்ய ஆரம்பிச்சிட்டேன். யூடியூப்பில் பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சுக்கிட்டு இருந்தேன். செய்யும்போது தான் திடீர்னு பக்காவாக சொதப்பினேன். நல்லா வேலை எல்லா லாபமே வந்து ஆப்ஷனாக மாறல. கடைசியாக கொஞ்சம் மட்டும் மீந்துருந்துச்சு. ஸோ அதை வச்சு மீதி போட்டாலே கட்டி முடிச்சிட்டேன். இதுக்கு பயமாகவே இருந்துச்சு, ஆனால் கடைசியாக சக்ஸஸ்ஃபுல்லாக கட்டி முடிச்சிட்டேன். ஸோ கட்டி முடிச்சப்பமா சென்டென்ஸ் ஸ்டீலை செஞ்சுட்டு நெதருக்குள்ளே போயிட்டேன். போகும்போது லைட்டாக பயமாக தான் இருந்துச்சு. ஏன்னா என்னோடய பழைய ஒரு வேர்ல்டில் என்னோடய நெதர் ஃபூட்டிலே லாவாக்குள்ளே தான் ஸ்பான் இருந்துச்சு. வெளியே போனோடனே செத்துட்டேன். ஆனால் அது பெட்ராக்கு, அதனால் மேபி பெட்ராக்கில் தான் அந்த மாதிரி நடக்கும். பொதுவாகவே அந்த மாதிரி தான் நடக்கும். ஸோ ஜாவா ஓகே தான். ஓகே ஸ்பான் வந்து ஒரு கிரிப்டோ ஃபாரஸ்ட்டு நல்லா தான் இருந்துச்சு. நம்மளை வெல்கம் பண்ணுறதுக்காக ஒரு கோஸ்ட்டும் இருந்துச்சு, அதாவது கேஸ்ட்டும் இருந்துச்சு. ஓகே ஸோ கொஞ்சம் சுற்றி முட்டி பார்த்தப்பறமா உடனே வந்து கொஞ்சம் குவாட்ஸ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி சுற்ற ஆரம்பிச்சிட்டேன். குவாட்ஸ் எடுக்கிறேன் அப்படின்னா நான் ஒரு காப்பர் ஸ்டோன் ஜென்ரேட்டர் பண்ணலான்னு ஒரு ஐடியா வந்துச்சு நெதருக்கு வந்தப்புறமா. ஸோ அதுக்கு தேவையான வந்து பிஸ்டன்லாம் தேவை. பிஸ்டன் செய்யறதுக்கு குவாட்ஸ் வேணும். பிஸ்டன் செய்யறதுக்கு குவாட்ஸ் வேணாம், அப்சர்வர் செய்யறதுக்கு குவாட்ஸ் வேணும். ஸோ குவாட்ஸ்லாம் எடுத்துகிட்டு கொஞ்சம் போன் பிளாக்ஸும் எடுத்துகிட்டு நெதர் விட்டு கிளம்பிட்டேன். ஓகே நெதரில் வேலை முடிஞ்சிச்சு. வந்தோடனே எல்லாம் நைட்டாக இருந்துச்சு. ஸோ எடுத்துட்டேன்.
ஸோ அடுத்த நாள் இன்னும் கொஞ்சம் அயன் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதே கேவுக்கு போயிட்டு இன்னும் கொஞ்சம் நிறைய அயன் மைண்ட் பண்ணிவிட்டு ஃபுல்லாக அயன் கியர் எடுத்துட்டேன். ஸோ அண்ணன் ஜிம்முன்னு அயனில் மினுக்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ இது முடிச்ச அப்புறமா நான் அப்படியே பேஸுக்கு திரும்பி போயிட்டு இருக்கும்போது ஒரு டெசர்ட்டை கண்டுபிடிச்சேன். டெசர்ட் டெம்பிள் இருந்துச்சு. டெசர்ட் டெம்பிள் லூட்டும் வந்து பெருசாக ஒன்றும் இல்லை, சில கோல்டன் ஆப்பிள் அவ்வளோதான் கிடச்சிது. பட் நிறைய வந்து கன் பவுடர் கிடச்சிது, நிறைய சேனல் கிடச்சிது, நிறைய போன்ஸ் கிடச்சிது. அப்படிலாம் கிடச்சப்பமா கொஞ்சம் டிஎன்டியும் கிடச்சிது, முக்கியமான இன்க்ரீடியன்ட் டிஎன்டி கிடச்சிது. ஸோ வரலாம் டிஎன்டி அது இது எடுத்துகிட்டு திரும்ப பேஸுக்கு கிளம்பிட்டேன். ஸோ கிளம்புற வழியில் திரும்ப ஒரு வில்லேஜ் ஒன்று கண்டுபிடிச்சேன். ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு வில்லேஜு. ஸோ வில்லேஜில் லூட் அடிக்கலான்னு தான் தோணுச்சு. ஆனால் என்ன இன்வென்ட்ரியில் தான் ஸ்பேஸ் இல்லை. ஸோ இன்னொரு நாள் அடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து பேசிக் கிளம்பி போயிட்டேன். ஸோ வில்லேஜ் பக்கத்துலேயே ஒரு அவுட் போஸ்ட்டும் இருக்குது. ஸோ எல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணி முடிச்ச அப்புறமா பேசிக் வந்துட்டேன். பேசிக் வரும்போது என்கிட்ட ஒரு சேடல் இருந்துச்சு. ஸோ ஒரு ஹார்ஸை டேம் பண்ணலான்னு சொல்லிட்டு ரொம்ப நேரம் ட்ரை பண்ணிகிட்டு இருந்தேன். கடைசியாக ஒரே ஒரு ஒயிட் ஹார்ஸ் மேலே மட்டும் தான் ஏற முடிஞ்சிச்சு. அதுவும் ஒன்று கீழே இறக்கி விட்டு இருந்துச்சு. ஆஃப்டர் மெனி ட்ரைஸ் அது ஓகே, அதுவும் டேம் ஆகிடுச்சு. ஸோ ஹார்ஸை டைம் பண்ணிட்டோம். அதில் ஒரு சேட்டலில் போட்டு ஒரு ஆர்மரையும் போட்டு அதை ரைட் பண்ணிவிட்டு என் பேஸுக்கு போயிட்டேன். சொல்லும்போது ஹார்ஸ்க்கும் ஒரு சின்ன இடத்த செஞ்சுட்டு ஹார்ஸையும் உள்ளே போட்டு எனக்கு கரைச்ச பொருட்கள் எல்லாத்தையும் ஒரு செஸ்ட்டில் போட்டு உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணிவிட்டேன். ஆக்சுவலாக மக்களே முக்கியமான ஒரு இன்க்ரீடியண்ட்டை விட்டுட்டேன். ரெஸ்டாரண்ட்டை விட்டுட்டு வந்துட்டேன். ரெஸ்டாரண்ட் இல்லாமல் எந்த வேலையுமே பண்ண முடியாது. ஸோ திரும்ப வந்து அதே கேவுக்கு போயிட்டு ரெஸ்டாரண்ட் எடுக்க கிளம்பிட்டேன். ரொம்ப நேரம் ஆச்சு, டமால் அடி வாங்கிட்டு இருந்தேன். என்கிட்ட ஃபுட்டும் காலி ஆயிடுச்சு. ஸோ ரோட்டன் ஃப்ரெஷ்ஷை வச்சு தான் ஓட்டிகிட்டு இருந்தேன். அதெல்லாம் இப்போ ஃபாஸ்ட் ஃபார்வர்டில் காட்டுறேன், ஏன்னா மைண்ட் பண்ணுறதே காமிச்சிட்டு என்ன போர் அடிக்கும். ஸோ அதுதான். ஸோ எல்லாமே எடுத்து முடிச்சுட்டு வர வழியில் வந்து இந்த நாயை டைம் பண்ணேன். நாய்க்கு சும்மா கலர்ஃபுல்லாக இருக்குது, இந்த அப்டேட்டில் வந்துச்சு போல். ஸோ தேவையான எல்லா பொருளும் கிடச்சிச்சு. இப்போ பில் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இந்த காபர்ஸோ ஜெனரேட்டரோட ஃபுல் டுட்டோரியல் வந்து நான் அடுத்த போஸ்ட் பண்ணுறேன். மோஸ்ட்லி இந்த வீடியோ போஸ்ட் பண்ண அதே டே அதையும் போஸ்ட் பண்ணிவிடுவேன். உங்களுக்கு வேணுன்றப்போ அது போய் பார்த்துக்கலாம். ஸோ எனக்கு தெரிஞ்சு இதுதான் மோஸ்ட் எஃபிஷியன்ட் காபர்ஸோ ஜெனரேட்டர் நான் செஞ்சதுலேயே. இதுதான் பெட்ராக்கில் இது மாதிரிலாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் க்ரியேட் பண்ணுறேன். ஏன்னா பெட்ராக்கில் இந்தளவுக்கு ஈஸியாக இருந்துச்சு அப்படின்னா சூப்பராக இருந்திருக்கும். ஆனால் பெட்ராக்கில் லைட்டாக சாகணும், ஏன்னா அங்கே டிஎன்டி டூப்பிங்லாம் ஒர்க் ஆகுது. ஒரு வழியாக முடிச்சாச்சு. ஸோ இதை ஆன் பண்ணி மட்டும் தான் பார்க்கணும் ஒர்க் ஆகுதா இல்லைன்னு சொல்லிட்டு. ஆன் பண்ணியாச்சு. அப்பா பக்காவாக ஒர்க் ஆகுது. ஓகே நைஸ். ஏன்னா நான் பழைய வேர்ல்டில் ஒரு வாட்டி பண்ணியிருக்கேன். நான் ஏதோ சின்ன மிஸ்டேக் பண்ணதுனால மேலே டாப் ஃபுல்லாக வெடிச்சிருச்சு. பட் இந்த வாட்டி கரெக்டாக பண்ணிட்டேன். ஓகே குட். 2 hours later. ஸோ கொஞ்சம் ஏஎஃப்கே கழிச்சு வந்து செஸ்ட்டில் எப்படி ஃபீல் ஆயிருக்குன்னு பார்த்தேன். சூப்பராக இருந்துச்சு. நான் ஏஎஃப்கே ரொம்ப நேரம் கூட போடல, ஜஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ் 15 மினிட்ஸாக போட்டிருப்பேன். அதுக்கே சூப்பராக இருந்துச்சு. ஸோ ஓகே வேலை தான் முடிஞ்சு மேலே போய் ஆஃப் பண்ணிடலாம் நினச்சி போனேன். அப்போ தான் இந்த அபராதமான ஒரு வேலை நடந்துச்சு. எப்படின்னே தெரில. இங்கே ஒரு ஸ்காஃப் ஹோல்டிங் உடஞ்சிருந்துச்சு. ஐ திங்க் அந்த எக்ஸ்ப்ளோஷன் இவ்வளோ தூரம் ரீச் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ ஜம்ப் பண்ணி அதை ஆஃப் பண்ணிடலாம்னு நினச்சி ஜம்ப் பண்ணேன், கீழே வந்து செத்துட்டேன். ஸோ ஓகே எப்படியோ செத்துட்டோம். சரி போய் பொருளை மட்டும் எடுத்துடலான்னு சொல்லிட்டு ஓடி போகும்போது தான் வெடிக்கிற எக்ஸ்ப்ளோஷனில் பொருள் காணாமல் போயிடுச்சு. பாதி பொருள் காணாமல் போயிடுச்சு. நல்ல வேலை ஃபுட்டாச்சு மீண்டுது. ஏன்னா 37 ஃபுட்டுக்கு நான் எங்கே போகிறது திரும்ப. அப்புறமா இந்த வாட்டி எப்படியோ கஷ்டப்பட்டு மேலே ஏறிட்டு அதை ஆஃப் பண்ணிட்டேன். ஆஃப் பண்ணி முடிச்சுட்டு வந்துட்டு கையில் இருந்த எல்லா காபல் ஸ்டோனையும் உள்ள ஃபர்னஸில் போட்டுட்டேன். ஃபர்னஸில் போட்டுட்டு ஏன்னா எனக்கு வந்து எல்லாத்தையும் வந்து ஸ்டோன் பிரிக்ஸில் செய்யணும்னு ஆசை. ஸோ அதனால தான் பற்றி போட்டேன். அப்புறம் நான் எக்ஸ்ப்ளோர் பண்ண போன இடத்துல ஃபாரஸ்ட்டில் ஸோ நிறைய வந்து பேம்பு காய்ச்சி இருந்துச்சு. ஸோ அந்த பேம்பூஸ்லாம் வந்து பிளான் பண்ணிவிட்டு சும்மா தான் சுட்டு இருந்தேன். போர் அடிச்சுது. அதனால் எதுக்கோ என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு திரும்ப வந்து கேவுக்கு போயிட்டேன். கேவுக்கு போன அப்புறம் தான் செம்ம ஒரு ஷாக்கு. நான் போன கேவில் நம்ம பார்த்த அந்த ஸ்பானரே காணோம். நான் சத்தியமாக ஜெனுவனாக பயந்தேன் அந்த இடத்துல. உங்களுக்கே தெரியும், ஸ்பானரும் காணோம், நான் அடித்த லூட்டும் காணோம். பாதி லூட் வந்து விட்டுட்டு போயிருந்தேன் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஸ்பைடர் எல்லாம் வச்சுட்டு போயிருந்தேன். ஸ்பைடர் எல்லாம் காணாமல் போயிருந்துச்சு, ஸ்பானரே காணாமல் போயிருந்துச்சு. ரொம்ப பக்குன்னு ஆயிடுச்சு. ஸோ ஓகே அதெல்லாம் பார்த்துட்டு சரின்னு சொல்லிட்டு கீழே மைண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் எக்ஸ்ட்ராவாக. ஸோ எதுக்கு மைண்ட் பண்ணணுன்னு எனக்கு இன்னும் ஞாபகம் வரல. இந்த வீடியோ வந்து வாய்ஸ் ஓவர் ரொம்ப நாள் கழிச்சு கொடுக்குறேன். ஸோ எல்லாம் மைனிங் எல்லாம் பண்ணி முடிச்சு பேஸுக்கு வந்துட்டேன். எடுத்த டைமண்ட்ஸ் வச்சு ஃபுல் டைமண்ட் கியர் போட்டுட்டேன். போட்டு எல்லா காபல் ஸ்டோனும் வந்து காபல் ஸ்டோன் பிரிக்ஸாக மாற்றிட்டு கடன்னு சொல்லிட்டு என் பேஸை பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அதோட டைம் லேப்ஸ் தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. போல பாருங்கள்.